இந்த வாலண்டியர்ஸை கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிறது அது மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கு. அதனால நீங்க அந்த டைம்ல எங்களுக்கு கால் பேக் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க எங்களோட ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸை அனுப்புறதுக்கு நல்லா இருக்கும். செகண்ட் திங் என்ன அப்படின்னு சொன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 weeks பிஃபோர் நான் பார்த்த ஸ்கூல் லெவல்ஸ் எடுத்து வராங்க இல்லையா, அப்படி எடுத்து வரும்போது அந்த மென்டர்ஸை வந்து வெயிட் பண்ணுறதுக்கு நம்ம காலேஜ் பர்பஸ் நல்ல வெல்ட்ரைன்டு ப்ரொஃபசர்ஸ் வந்து ஈவன் காலேஜ் ப்ரொஃபசர் தான் யூஸ் பண்ணி அவசியம் இல்லை. பிகாஸ் ஸ்கூல்லேயே வந்து நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் இவங்க வந்து இன்னும் இப்போ பர்ச்சேஸ் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு ட்ரைன் அப்படி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா இன்னும் நமக்கு நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகும். இந்த ரெண்டு சஜஷன் உங்களுக்கு இட் இஸ் பாசிபிள். தேங்க்யூ சார். கல்லூரி மாணவர்கள், சொல்லிய பிரதிநிதிகள், கருத்தாளர்கள் அவர்கள் சிறு ஜட்ஜா இருந்தாங்க. நம்ம மாவட்டத்தில் பங்கேற்ற 56 ப்ராஜெக்ட்ஸும் அவங்க எவாலுவேட் பண்ணி தான் பெஸ்ட் ப்ராஜெக்ட் 2 ஸ்டேட்டுக்கு உள்ளபடியே அந்த 2மே ஸ்டேட் லெவல்ல மிக சிறந்த கட்டுரைகளாக நம்முடைய மாவட்டத்திற்கு பங்கேற்கிறது என்பது அதற்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டெஸ்ட். அன்னைக்கு 8 பேர் வந்தாங்க. அவங்களுக்கு நாம் எனக்கு நன்றி தெரிவித்துக்கிறோம். நிச்சயமா மேடம் அவர் சொன்னேன், இதுதான் முதல்ல சொன்னேன், ஒரு ஆண்டு 20 மாணவர்களை எங்களுக்கு வேலூர் ஒன்றியத்துக்கு நீங்க கருத்தாளராக பண்ணணும். 13 மாணவர்களை நடைபயணத்துக்கு கொடுத்தாங்க. எப்போ 90-91 அந்த காலத்து அவங்க எல்லாருமே சைன் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி கேட்கிறாங்க. டீச்சர்ஸ் அதே போல நிச்சயமா இதுதான் சசிகலா மேடம் முதல்வருக்கு கேட்டோம். ஏன்னா பேராசிரியர்கள் கெய்ட் டீச்சர்ஸுக்கு ட்ரெயின் பண்றதுக்கும் கல்லூரி மாணவர்கள் ஸ்கூல் நடக்கிற சயின்ஸ் போற ஆக்டிவிட்டிஸுக்கு ரிசோர்ஸ் பர்சனா இருக்கணும். இப்ப எதிர்காலத்துல தான் ஒரு ப்ரோக்ராம் கல்லூரி மாணவர்களுக்கு நம்ம இங்கதான் நடத்தணும். 13 அரை மாணவர்களுக்கு இங்கதான் ஃபர்ஸ்ட் கல்லூரி மாணவர்களான பயிற்சி முகாம் நடத்தும். அதே போன்ற ஒரு பயிற்சி முகாமை கல்லூரி மாணவர்களை பயன்படுத்துவோம். இங்க மட்டும் இல்ல, ஆக்சுவலி கல்லூரி, டிகேஎஸ் கல்லூரி, இன்னும் முத்துரங்கம் கலைக்கல்லூரி, ஊதிஸ் கல்லூரி மாணவர்கள் எடுத்து நம்ம கல்லூரி மாணவர்களுக்கான பயிற்சி எடுத்தோம். மேடம் சொன்ன அந்த வேலையீடு ஃபீட்பேக்கை அறிவியல் இயக்கம் கருத்தில் எடுத்துக்கொண்டு நிச்சயமாக அடுத்த ஆண்டிலிருந்து இதை செயல்படுவதற்கு எடுப்போம். ஸோ இந்த கருத்தாளர்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்க ஃபீட்பேக் சொல்லுவாங்க, இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த அறிக்கை மீது ஏற்கனவே நாங்க டிஸ்கஷன் பண்ணி அறிக்கை இருந்தால இங்க ஃபீட்பேக் சொல்ல மாட்டாங்க, புதிய உறுப்பினர் மட்டும் தான் சொல்லுவாங்க. அதனால கல்லூரி மாணவர்களுக்கு உங்க மனசுல எதுவும் தோன்றலையா? சசிகலா மேடம் இருக்காங்கன்னு பயப்படுறீங்களா? இல்ல ரேகா மேடம் செக்ரட்டரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருப்பீங்களா? ஒன்னாலும் கவலைப்படாதீங்க, இது ஆர்கனைசேஷனுடைய கான்ஃபரன்ஸ். ஓகே, ப்ரொசீட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் ஓகே. இந்த அறிக்கையின் மீது ஏற்றுக்கொள்கின்ற வகையில் நீங்கள் அனைவரும் கையை உயர்த்தி ஒப்புதல் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் கரவொலி சொல்லலாம். முதல்ல கையை உயர்த்தி ஒப்புதல் தெரிவிக்கணும். அதான் நம்ம அறிவியல் இருக்கிற முறை. அனைவரும் இந்த அறிக்கை மீது ஒப்புதலா? உங்களுடைய கன்சர்ன். 4 பேர் கை தூக்கல அப்படின்னா உங்களுக்கு ஏதோ கருத்து மாறுபாடு இருக்கு, இங்க வந்து சொல்லணும். நீங்க இன்னும் 4 பேர் கை தூக்கல, பின்னாடி ஒருத்தர் 2 பேருக்கு 2 கை தூக்குறாங்க. அனைவருக்கும் நன்றி. கரவொலி எழுப்பி இந்த அறிக்கையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். தேங்க்யூ so much. அடுத்தது இந்த மாநாட்டுடைய நெக்ஸ்ட் ப்ரொசீடிங்ஸ் முக்கியமானது. மேடம் வந்து இந்த சாமியது தரணும் சொல்லியிருக்காங்க. இந்த தீர்மானம் நிறைவேற்ற பிறகு தீர்மானம் நிறைவேற்ற பின்னாடி கல்லூரி மாணவர்கள் சயின்ஸ் போற ஆக்டிவிட்டிஸ் நடத்த அவங்களுக்கு சர்டிபிகேட் தரணும். எல்லா மாணவரும் தரப்போறாங்கன்னு தெரியல. நாம 12 மணி நெருங்கிட்டு இருக்கோம். சரியா 12:45 இன்னும் ஒரு 1 மணி நேரத்துல இந்த மாநாட்டை முடிக்க போறோம். 12:45 உணவு வந்துடும். 1 மணிக்கு யாருக்கு மைண்ட் ஆஃப் த கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் ஒன்றிய அளவில் இந்த தீர்மானம் ஏற்கனவே கலந்தாலோசிக்கப்பட்டு இறுதி செய்யப்பட்டிருக்கு. நிறைய தீர்மானங்கள் இருக்கு. இருந்தாலும் ஒரு 5 தீர்மானங்களை ஒன்றிய குழு என்பது பரிந்துரை செய்திருக்கிறது. இந்த கல்லூரியில் தீர்மானங்கள் சேர்க்கல, கல்லூரி சார்பாக ஏதாவது தீர்மானம் தான் நீங்க சொல்லலாம் வேணாம். முன்னாடி முதல் 2 தீர்மானங்களை நம்முடைய அறிவியல் இயக்கத்தினுடைய ஒன்றிய துணைத் தலைவர் திரு எம் பீமாராம் அவர்கள் முன்மொழிவார்கள். வாங்க. அடுத்த 2 தீர்மானங்களை இளவரசன் அவர்கள் இணைந்தவர்கள் வழிமுறையாகும். 5வது தீர்மானத்தை நம்முடைய மாவட்ட பொருளாளர் சேகர் அவர்கள் முன்மொழியிருக்கிறார்கள். இப்பொழுது எம் பீமாராம் அவர்கள் 2 தீர்மானம்.
அனைவருக்கும் காலை வணக்கம். மிகவும் ரொம்ப டயர்டாக மீட்டிங் நடக்குது. உங்களுக்காக உங்களுடைய அறியாமை போக்குவரத்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் டிகேஎம் கல்வி நிலையமும் சார்பாகவும் வேலூர் ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் உங்களிடம் அறிவியல் இயக்கத்தை பரப்புவதற்கும் உங்களுடன் அறிவியல் மனப்பான்மையை தூண்டுவதற்குண்டான ஏற்பாடுதான். மிக சிறப்பான இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய செயலர் அண்ணன் ஜெயநாதன் அவர்களையும், எங்களுடைய அறிவியல் காலத்தில் எங்களுக்கெல்லாம் முன்னுரையாக இருந்த மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழ் செல்வன், மாணவர்களுக்கு எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த அண்ணன் சிலுப்பன் அவர்களையும் மற்றும் இந்த கல்லூரியுடைய தலைமை முதல்வர் அவர்களும் பேராசிரியர்களும் அனைத்து கல்லூரிகளுக்கு பள்ளிகளிலிருந்து வந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களையும் எங்களுடன் பயணித்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தை மிக பிரமாதமாக வேலூர் மாவட்ட கழகங்களும் தொழில் விழாவிடையும் படிக்கின்ற பிள்ளைகள் முதல் கல்லூரி வரையில் உள்ள மாணவர்களுக்கு அறிவியலை பரப்புவதற்கு உண்டான எங்களுடன் வந்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த மாவட்டத்தின் சார்பாகவும் நடைபெறுகின்ற இந்த மாவட்ட மாநாடு வாயிலாக ஒரு 3 தீர்மானங்களை உங்களிடம் சமர்ப்பிக்க சொல்லி மாவட்ட மாநாடு முடிவு செய்திருக்கிறோம். ஒன்று, வேலூர் மாநகரம் மற்றும் நம் சந்தையினுடைய அறிவு தோட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் வந்திருக்காரு நண்பர் பிஆர் அவர்கள் குழந்தைகளுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும். ஆனால் பின்னாடி அனைவரும் ஏற்றுக்கொள்ள வகையில் தீர்மானத்தை நிறைவேற்றி உடனே தீர்மானம் முன்னாடி டிகே கல்லூரியுடைய வரவு செலவு பெருசா இங்க வரவு செலவு கல்லூரியில் பார்க்கிறோம்னா கல்லூரிகளுடைய வரவு செலவு அறிக்கை இது முக்கியமான நிர்வாக தேர்வு இருக்கு. யாரெல்லாம் அவங்களோ ஒன்றியத்துக்கு டிகே கல்லூரி போன் போட ஏன்னா பேராசிரியர்கள் மாணவர்கள்லாம் அதுக்கு நிர்வாக தேர்வு எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டிகே கல்லூரியில அறிவியல் சார்பாக நடைபெற்ற ஆக்டிவிட்டிஸ் கார்த்திகா அப்புறம் Yes, Kartika. Yes, Renuka. Second Max, Shobana, Sumita, Gayatri B, Renuka K, Kirtika S, Gokila B, Isayvani J, First Max, R. Gokula Priya, Akshaya, Second Chemistry, Sri Gayatri, Zaifatrul Taiba, Fahmai Farhad, Swati, Tanisha, Astalakshmi, Ranjita. Third BCom, Sindhuja S, Komati S, Second History, Gayatri P. Thank you. ஒரு மேட்ச் பண்ணல இல்லங்க அடுத்த மேட்ச் ஆடுறோம். ஒரு மேட்ச் நேரா பாருங்க. நேரா பாருங்க. மாவட்ட கருத்தாளர் ஓய்வு பெற்ற அறிவுத்தினுடைய முதுநிலை மேலாளர் அவர்களுக்கு நம்முடைய பேராசிரியர் சசிகலா அவர்கள் வாங்க. ரெண்டு பேர் சும்மாரும் நானும் எடுத்துட்டோம். அடுத்ததாக நம்முடைய ஒருங்கிணைத்திற்கான வேலூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட முக்கியமான பள்ளிகளிலிருந்து கருத்தாளர்கள் இருக்கணும். எல்லாத்துக்கும் பேர் இருக்குன்னா நீங்க சொல்லிக் கொடுங்க. பிரகாஷ் ஆசிரியர் ஆதிரான நலப்பள்ளி மேல்நிலை பள்ளியினுடைய உதவி தலைமை ஆசிரியர் அறிவியல் இயக்கத்துடைய முன்னாள் மாவட்ட இணைச் செயலாளர் தொடர் செந்தமிச்செல்வன் அவர்கள் நினைவு பரிசு வழங்க தெரிவிப்பார். அடுத்தது கொடுங்க. கோட்டீஸ்வரி எடுங்க. கோட்டீஸ்வரி சானா பார்த்துக்கலாம். அறிவியல் இயக்கத்தினுடைய மாவட்ட இணைச் செயலாளர் மற்றும் கருத்தாளர் என் கோட்டீஸ்வரி அவர்களுக்கு பேராசிரியர் தேவி அவர்கள் நினைவு பரிசு வழங்கி தெரிவிப்பார்.
சரி பின்னாடி வாங்க. ஒரு சிறப்பான வாலண்டியர் நமக்கு எடுத்திருக்காங்க. அதாவது நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் இருக்க முஸ்லீம் கம்யூனிட்டியில அந்த அது பெண்கள் பள்ளிகள்லாம் தமிழ்நாடு ஆகிட்டு நம்பிக்கையோடு செயல்படுத்தி சொன்னா நம்முடைய மதிப்புக்குரிய தோழர் நீங்க ஸ்னேகலா தலைமையாற்ற வந்திருக்காரு. அந்த பள்ளியில் இருக்கின்ற நம்முடைய சாரநாத் பாத்திமா ஆக்டிவா ஒரு நாளைக்கு 3 முறை போன் பண்ணி அந்த சயின்ஸ் ஃபார் ஆக்டிவிட்டிஸ் தான் அவங்க கலந்துக்குவாங்க. அவங்க ஸ்டூடெண்ட் நினைட்டாங்க, அவங்க ஒரு ஆசிரியர். பேராசிரியர் தேவி அவர்களுடைய ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. அவர்களுக்கு அவங்க வாத்தியாரே நினைவு பரிசு வழங்கி தெரிவித்தார்கள். திருமதி சாரநாத் பாத்திமா அவர்களுக்கு பேராசிரியர் தேவி அவர்கள். அடுத்ததாக ஒரு அற்புதமான அறிவியல் இயக்கத்தினுடைய ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் மட்டுமல்ல, அறிவியல் இயக்கத்திற்கான ஒரு சிறந்த ஆசிரியர் என்ன போலவே தெரிகிறார் பார்க்கறதுக்கு எல்லா ஆக்டிவிட்டிஸ்லும். புகழேந்தி அவர்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி சத்துவாச்சாரி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க சிறப்பிக்குமாறு பேராசிரியர் சசிகலா அவர்கள் கேட்டுக்கொண்டேன். அடுத்ததாக புகழேந்தி போலவே என்னை போலவே ஒரு அறிவியல் இயக்கத்துடைய ஆர்வலர், ஆசிரியர், மிக சிறந்த கருத்தாளர் தொடர் என் கலைச்செல்வன், என்னுடைய கலைச்செல்வன். அவர் இனிஷியல் என்னங்கிறதுனால அவர்கிட்ட நானு ஒப்பந்தம் போட்டாரு. சயின்ஸ் போர்த்துடைய அடுத்த பொறுப்பாளர் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர் என் கலைச்செல்வன் நண்பர்களுக்கு நம்முடைய பேராசிரியர் தேவி அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறேன். அடுத்தது வேலூர் மாவட்டத்தோடு மிக சிறந்த கைட் டீச்சர் பார்த்தீங்கன்னா 3வது முறையா ஸ்டேட் கான்ஃபரன்ஸ், ஒரு முறை நேஷனலுக்கே போயிட்டு விருது பெற்று வந்திருக்கு. 2 முறை ஸ்டேட் கான்ஃபரன்ஸ் போன அற்புதமான வழிகாட்டி ஆசிரியர். கலைச்செல்வனை போலவே ஒரு சிறந்த ஆசிரியர் நம்முடைய கிருஷ்ணசாமி முதலியார் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து கிடைத்திருக்கிறார். மதன காமராஜன், எம் மதன காமராஜன் அவர்களை நம்முடைய செல்வன் செல்வன் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார். உதயநந்தினி, உதயநந்தினி இருக்கீங்களா? டீச்சர் உதயநந்தினி இல்ல, செல்வகுமாரி ஆசிரியர் செல்வகுமாரி செல்வகுமார் பெண்கள் ஆசிரியரும் பேராசிரியர் ஜெயலலிதா ஸ்டூடெண்ட் தான். எனக்காக தாய் நாட்டாளோடு இருக்காங்க. அறிவியல் இயக்கத்துடைய மிக சிறந்த ஆர்கனைசர். சயின்ஸ் பார்த்துல அறிவியல் இயக்கத்துல இந்த ஆண்டு சட்டம் போட்டிருக்காங்க 50% நிர்வாகியா பெண்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு. அந்த சட்டத்தை மதித்து நாங்கள் இன்னைக்கு கோட்டீஸ்வரி மாதிரி ஜெயந்தி மாதிரி நிறைய பேரை 50% நினைக்க போறோம். என்னுடைய அருமை வழக்கறிஞர் மாதிரி நம்முடைய மாவட்ட செயலாளர் ஜனார்தன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆசிரியர் ராமன் இருக்கீங்களா? இல்ல ராமன் இல்ல, ஆழ்வார் லட்சணம் கொடுத்தாரு. உமா மகேஸ்வரி ஆசிரியர். அடுத்ததாக இன்றைக்கு நம்முடைய புரவலர்கள் வேலூர் வட்டாட்சியர் அவர் வருகிறல அவருக்கான நினைவு பரிசு இருக்கு. அதே போல நிறுவன சாந்தி நிகேதனுடைய தாளாளர் என்னுடைய அருமை நண்பர் ஒரு புரவலர் திருநாகரசு அவர்களுக்கு. அடுத்தது திருமதி பி கவிதா தலைமை ஆசிரியர் KMHS ஒரு மேடம் வரல பணியாளர். சாரி மேடம், வாங்க 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 வாங்க. எங்களுடைய அருமை தலைமை ஆசிரியர் மிக சிறப்பாக தமிழ்நாட்டில் நடத்தி கொடுத்த என்னுடைய அருமை சகோதரி திருமதி பி கவிதா தலைமை ஆசிரியர் கிருஷ்ணசாமி முதலியார் மேல்நிலைப் பள்ளி அவர்களுக்கு யாரு பேராசிரியர் தேவி மேடம், பேராசிரியர் தேவி மேடம் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார். அடுத்தது எங்களுடைய அருமை தோழர், எல்லா இயக்கங்களிலும் என்னை போலவே முன்னிலை வகித்து செயல்படுகின்ற கவிஞர், எழுத்தாளர், எல்லாத்தையும் சொல்லலாம். இன்றைக்கு ஆரன் பாளையத்தில் இருக்கின்ற முஸ்லிம் மாநகராட்சியினுடைய பெண்கள் மேல்நிலைய தலைமை ஆசிரியர். அவங்க ஆண்டு சந்தால் அவங்க பள்ளிக்கு எல்லாம் சேர்த்து அவங்க போனதுல இருந்து முஸ்லிம் பள்ளியில இருந்து ஒரு குழு மாணவர்கள் வெளியே வராங்கன்னா அது ஆரன் பாளையத்தில் இருக்கின்ற என்னுடைய அருமை தோழர் ஸ்னேகலா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு தேவி பேராசிரியர் தேவி அவர்கள் இந்த நினைவு பரிசு வழங்கி அவரை போலவே
அடுத்ததாக கருத்தாளர்கள் எல்லாம் இன்னும் சில பேர் வரவங்க இப்போ என்னோட இணைந்து பணியாற்ற நண்பர்களுக்கு இளைஞர்கள் 1990 தொடங்கி சிண்டிகேட் மையத்திலிருந்து அவர் இருக்காரு. நான் வரதுக்கு முன்னாடி இந்த ஒட்டிய பொறுப்பை ஏற்றுக் கொடுத்துருக்க அருமையான வழிகாட்டி ஆசிரியர் கருத்தாளர் ஆசிரியர் விடுபட்டிருக்கா இல்ல. இளவழகன் வேலூர் ஒன்றியத்தினுடைய இணை செயலாளர், சிண்டிகேட் மைய மாதிரி ஒருங்கிணைப்பாளர், ஸ்டேட்லேயே இருந்தா ஒரு துணை இல்லத்தை எப்படி நடத்தும் சொல்லிட்டு இன்னைக்கு அரசு அச்சகத்திலே பணிவுரை பெற்று தீசா கார்டன் அமைதி பூங்கா அப்படின்ற ஒரு பள்ளிக்கு தொண்டரா பணியாற்றி இருக்கார். கனிமாடி பார்த்திருக்கு. அவர்களுக்கு செந்தமிழ் செல்வன் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார். அறிவொளி தொண்டர் அறிவொளி மையத்திற்கு தன்னார்வ சேர்ந்து இன்றைக்கு அரசு ஊழியராக ஆகிவிட்டார். சொசைட்டியினுடைய ஒரு பொறுப்பாளராக இருந்தார். அருமை இந்த ஒன்றியத்தினுடைய துணைத் தலைவர் எம் பீமாராவ் அவர்களுக்கு அவருடைய பேராசிரியர் திலீப் அவர்கள் நினைவு பரிசு சந்துரு இல்லையா பூசாமி அவர்கள், ஆனந்தவர்கள், பிஜிஎல்எஸ்பி, சரவணராஜ், அழகன், மோகனமூர்த்தி, சேகர் எங்கிருந்தாலும் மேடைக்கு அழைக்கிறது. என்னுடைய அருமை பொருளாளர் சேகர் அவர்களுக்கு நினைவு பரிசு இருக்கு. அடுத்து இந்த பதிவுகளை எல்லாம் சிறப்பாக செய்து வருகின்ற அவருடைய குடும்பமே அறிவுரை குடும்பம், ரூபன் குடும்பம், தோட்டப்பாளையத்தில் அறிவுரை சிறப்பாக குடும்பம், அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்கி சிறப்பிக்கின்ற இந்த நினைவு பரிசினை அப்படியே செந்தமிழ் செல்வன் அவர்களுக்கு நினைவு பரிசு ரோபன் வாங்க, உங்களை போட்டோ எடுப்பாங்க, வாங்க நல்ல போட்டோ எடுங்க. மகன் அவர்கிட்ட கேமரா வாங்கி நல்ல போட்டோ எடுத்தாங்க. என்ன எடுக்கிட்டா வீடியோ எடுக்கிறேன் இருங்க. கிளிக் பண்ணு போங்க நில்லுங்க. அப்படியே இருங்க அப்படியே நடத்தி கொடுப்பதற்கு பொருளாதார சேகர் உணவுக்காக போயிருக்காரு. அவருக்கு எப்படி பொருளாதாரம் கொஞ்சம் பெருசா வளமையா இருக்க வளர்ச்சியா இருக்கா போல பெரிய நினைவு பெருசா தந்துட்டோமோ அவர் வரல. அதனால அவர் பணியை செய்த டி ராஜேந்திரன் அவர்கள் சேகரின் சார்பாக இந்த நினைவு பரிசை பெற்று அறிவியல் அலுவலகத்தில் வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளும். செந்தமிழ் செல்வன் அவர்கள் வழங்குவார். கிட்ட வாங்க. கிட்ட வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. நிறைவாக அறிவியல் இயக்கத்தினுடைய தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் இல்ல, மாவட்ட செயலாளர் இருக்காங்க, கிளை தலைவர் இருக்காங்க. நம்ம டிஜே 3 பேருக்கு நினைவு பரிசு கொடுத்துட்டு இந்த நினைவு பரிசு வழங்குறாங்க. இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்கு இடவசதி எல்லா வசதியும் செய்து கொடுத்த டிகே கல்லூரியுடைய அறிவியல் இயக்கத்தினுடைய துறைத் தலைவர் பேராசிரியர் சசிகலா அவர்களுக்கு பேராசிரியர் தேசிய அவர்கள் நினைவு பரிசு வழங்கியிருந்தார்கள். ஒன்றிய கிளை மாநாட்டை முன்மாதிரியாக நடத்தி கொடுத்திருக்கின்ற இந்த ஒன்றிய கிளை நடத்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் தேவி அவர்களுக்கு செந்தமிழ் செல்வன் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி தெரிவிப்பார். ஓய்வு பெற்ற பிறகு பணியாற்றாலும் கடந்த 2 ஆண்டுகளில் சிறப்பாக அறிவியல் இயக்கத்தை ஊடகங்கள் வாயிலாக பலர் செய்து கொண்டிருக்கின்ற தோழர் ஜனார்தனன் நல்ல ஆசிரியர், எங்களுடைய அனைத்து இயக்கங்களிலும் தொழிற்சங்கங்களில் ஈடுபட்டிருக்கின்ற தோழர் ஜனார்தனன் அடுத்து வருகின்ற நாட்களில் முழுமையாக அறிவியல் இயக்கத்தில் ஈடுபட்டு இந்த மாவட்டத்தில் இன்னும் அறிவியல் இயக்கத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளோடு அவருக்கு நினைவு பரிசை நம்முடைய ஒன்றியத்தினுடைய தலைவர் பேராசிரியர் தேவி அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது நிறைவாக இந்த அறிவியல் இயக்கத்திற்கு முன்னாடி
இல்லையா? நம்ம நடிகர் திலகம் சிவாஜி வேதம் போட்டது யாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப இந்த அறிவியல் இயக்கத்திற்கு விதையை போட்டு தாவி லிங்கேஸ்வரன் அறிவியல் இயக்க தூதுவராக வந்து 1987ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி லிங்கேஸ்வரா பள்ளியில் அறையில் 8 7 பேரோடு நடைபெற்ற அறிவியல் இயக்கத்தினுடைய கிளையை இன்றைக்கு வேலூர் மாவட்டம் மட்டுமல்ல ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் என விரிந்து பறந்து சென்ற இந்த அறிவியல் இயக்கத்தினுடைய முன்னோடி என்னோடு இணைந்து கடந்த 45 ஆண்டுகளாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அருமை தொடர் செந்தமிழ் செல்வன் அவர்களுக்கு நம்முடைய பேராசிரியர் தேவி அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். சார் பதவி மாவட்ட அலுவலராக இருந்திருக்கிறார் வேலூர் மாவட்டத்தில். அப்புறம் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் கலெக்டரோட பிஏ மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளராக இருந்து ஓய்வு பெற்றவர். சிறந்த ஒருங்கிணைப்பாளர்களா ஒரு ஆர்கனைசா இருக்காங்க. இவர்களுக்கு நம்முடைய டிகே கல்லூரி சார்பாகவும் அறிவியல் இயக்க வேலூர் ஒன்றிய சார்பாகவும் இந்த நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கின்றோம். ஒரே பழம்பெரும் உறுப்பினர் இந்த வேலூர் அவர்களை செந்தமிழ் செல்வன் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கும். அவங்களுக்கு நினைவு பரிசு மட்டுமல்ல தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பாக வந்துள்ள அத்தனை பெரியவர்களுக்கும் மற்றும் இக்கல்லூரியின் அனைத்து பேராசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இனிய மத்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹார்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் போஸ்டும் முடிக்க முடியல. இப்படி போராடி இருக்கிற டைம்ல எப்படா ரிட்டையர் பண்ணிட்டு நிம்மதியா உட்காந்து வீட்டுல அப்படின்னு ஒரு சில டைம் ஞாபகம் வரும். பட் இங்க இருக்கிறவங்களை பார்த்தா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கூட இன்னும் என்ன சொல்றது ஃபுல் ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்காங்க. பட் இது எங்களுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் வந்து இது வரைக்கும் நான் அட்டெண்ட் பண்ணதில்லை. பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் டு மோட்டிவேட் மீ. எங்க ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் சார் கேட்கும் போது எப்படி இருக்கமோ புலி வினாடி போட்டா. ஏன்னா எங்க சித்தப்பா தான் வந்து குட்டி சார். அவரும் வந்து நிறைய வந்து அந்த சயின்ஸ் இது விக்கிபீடியா மற்றதெல்லாம் போட்டுட்டே இருப்பார். எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவரெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு பயமா தான் இருக்கும். ஏன்னா படிப்புன்றதை விட நாங்கள் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கிற நாளைக்கு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா நானும். பட் இங்க வந்து பார்த்துட்டு தான் தெரியுது சயின்ஸ் இவ்வளவு தூரம் வந்து டீச்சர்ஸ் தவிர்த்து காலேஜ் லெக்சர்ஸை தவிர்த்து அதே மாதிரி அதர் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களும் வந்து இங்க வந்து பண்ணும்போது உண்மையா வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது வந்து எங்க பசங்க வந்து இதை முழுமையா பயன்படுத்திட்டு வருங்கால இந்தியாவை நல்லபடியா உருவாக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். இது வந்து என்ன அப்படின்னா நாட் ஓன்லி சயின்ஸ் சார் சொன்ன மாதிரி இப்ப நான் பார்த்தபோது சார் நாட் ஓன்லி சயின்ஸ் மற்ற எல்லா சப்ஜெக்டுமே இங்கிலீஷ் தமிழ் மற்ற எல்லாமே ஓவிய போட்டி இதெல்லாம் நடத்தும் போது உண்மையா வந்து இந்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துக்கு உண்மையா வந்து நான் நிஜமா வந்து இந்த டைம்ல வந்து மிகப்பெரிய பாராட்டுகள் நன்றிகளையும் வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு ஆசிரியரா இருந்து. இதுல வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்ச எனக்கு ஷீல்டு நினைக்கிறேன். நான் எங்க ஸ்கூல்ல ஒரே ஒரு போட்டி தான் நடத்திருக்கோம். பட் இதுவே வந்து பிரமாண்டமா மாற்றிட்டாரு முடிச்சாரு. இது வந்து இதுல இருக்கிற முடிச்சுட்டதெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட 20 வருடம் 25 வருடம் தான் சார் சொன்னாரு. நான் இப்போதான் ஜஸ்ட் அவருக்கு தெரிஞ்சதான் அக்டோபர் 15 தான் தெரியும். அப்துல் கலாமோட இதுனா வந்து அப்ரோச் பண்ண ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஆனா எனக்கும் அந்த சீடு கொடுத்து இந்த பாராட்டி என்னையும் ஒரு மோட்டிவேஷனா பண்ணியிருக்காரு. சாருக்கு மிக்க நன்றி தெரிவிக்கிறேன். அதே மாதிரி ஜனாதிபதி சாருக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இது மேலும் மேலும் வளரணும். எங்க அதாவது வருங்கால இந்தியா வந்து எப்படியெல்லாம் உருவாக்கலாம் அப்படின்ட்டு என்னமோ யோசிக்கிறாங்க. பட் இதுல தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் சார்பாக அனைத்து துறையும் நாட் ஒன்லி வந்து சயின்ஸ் எங்க மேத்ஸ் துறையும் கொஞ்சம் நல்லபடியா ஊக்குவிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் பசங்க வர்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்பெல்லாம். அதனால அந்த கணிதத்தையும் வந்து கொஞ்சம் இன்னும் அந்த சைக்கலாஜிக்கல் திங்கிங் என்ன அந்த அரித்மெட்டிக் திங்கிங் இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் அந்த சயின்ஸ். ஏன்னா
குயின் ஆஃப் சயின்ஸ்ன்றது மேத்தமெட்டிக்ஸ். இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கிறேன், அந்த மேக்ஸிமம் தனியாக கொஞ்சம் எக்ஸாம்ஸ் கொஞ்சம் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், அந்த பசங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு எந்த பசங்களும் பயப்படக்கூடாது. ஏன்னா மேக்ஸ் இருக்கிறவங்களுக்கு எந்த துன்பம் வராதுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த காலத்து பசங்க அதை பயப்படுறாங்க. அதனால இயற்கையோட இந்த கணிதம் தான் இயற்கையில், அந்த இயற்கையில கொடுக்குற அந்த மகத்துவம் கணிதத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த தருணத்துல கேட்டுக்கிறேன். அதுக்காக ஒரு எக்ஸாம்ஸ் எதனா ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி மேலும் நிறைய இந்த டெஸ்ட், ஏன்னா எங்க ஸ்கூல்லேயே வந்து பாத்தீங்கன்னா பசங்களை டிஎன்டிஎஃப் வந்து சார் போகும்போது ஒரு 10% தான் அப்படின்னாங்க. சார் சொன்னாங்க கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணு. உண்மையா அந்த கலைச்சல் சார் எங்க ஸ்கூல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 127% கடகடகடகடன்னு வந்து சேர்ந்துட்டாங்க. எங்க பசங்களுக்கு அந்த ஷேடட் கூட தெரியாது உண்மையாவே. இப்ப இருக்கிற பசங்க பாத்தீங்கன்னா அந்த ஷேடட் போர்ஷன், அந்த ஓவல் ஷேப் கூட ஷேடட் பண்ண தெரியாது. ஆனா எங்க குழந்தைங்க கூட அதை அழகா ஷேட் பண்ணி எங்க பசங்க கூட அதில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொன்னா உண்மையாவே இந்த அறிவியல் இயக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுடைய மொத்த பேருமே இந்த பெருமை சார்பில் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த அறிவியல் இயக்கம் வளர வேண்டும், எங்களுடைய இளை தலைமுறையை வாழ வைக்க வேண்டும் என கூறிக்கொண்டு இந்த தருணத்தில் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த அறிவியல் இயக்கத்தில் சேர்த்த நம்முடைய கருத்தாளர் கி. மூர்த்தி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கடைசியா வந்து மூத்த உறுப்பினர் அறிவியல் இயக்கம் அறிவுரை தொண்டர் அவருக்கு நினைவு பரிசை அழைக்கணும். டாக்டர் பொன் செல்வகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். ஏன்னா வேலூர் வாசிப்பு இயக்கத்தினுடைய முக்கியமான பணி அவர்கிட்ட தான் கொடுத்திருக்கு. குறிஞ்சி கலை இலக்கியத்தினுடைய அமைப்பாளராகவும் வேலூர் கம்பன் கழகம், அவர் இல்லாத பல அமைப்புகள் நிறைய இருக்கு. அவர்களுக்கு நினைவு பரிசு அளித்திருக்குமாறு செந்தமிச்சர் அவர்கள். அடுத்தது அறிவியல் இயக்கத்தை வருங்காலங்களில் எங்களை கொண்டு சிறந்த தலைமையை நடத்த வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளோடு ஆரியன்பாளையத்தில் இருக்கின்ற நகராட்சி முஸ்லிம் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், கவிஞர், எழுத்தாளர் சகலகலாவல்லி சினேகராதா அவர்களை சுருக்கமாக வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கங்கள். அனைத்து அடைமொழிகளையும் அவரே சொல்லிட்டதுனால இதை நான் இன்ட்ரடக்ஷன் தேவையில்லைன்னு அவரே தீர்மானிச்சிட்டார் போல தோழர். இருந்தாலும் நன்றிகள். ஒரு சிறப்பு வாய்ந்த இடத்துல இந்த அறிவியல் இயக்க கிளை ஒன்று ஆரம்பிக்கப்படுவது குறிப்பிடத்தக்க விஷயம். மகளிர் கல்லூரி வேற எந்த இடத்திலாவது இப்படிப்பட்ட பெரிய ஒரு கிளை ஏற்பட்டாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டு இருக்காது. இது ஒரு மகளிர் கல்லூரியில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய கிளை அதிக உறுப்பினர்களை கொண்டு பெரும்பாலான ஆசிரியர்களை உறுப்பினர்களாக கொண்டு தன்னுடைய பயணத்தை இனிதே துவங்கி இருப்பது எங்களுக்கு பெரிய வரலாற்று ஆசிரியராக இருந்தாலும் அறிவியல் மாணவர்களையும் பேராசிரியர்களும் நாங்கள் உருவாக்குவதில் எந்த தவறையும் இழைக்கவில்லை. மிகப்பெரிய சாதனையாக நாங்கள் இதை கருதுகிறோம். அறிவியல் பூர்வமாக நம்முடைய சிந்தனையை வளர்ப்பதற்கு அறிவியல் இயக்கம் மிகப்பெரிய பங்காற்றி உள்ளது. அறிவியல் இயக்க கிளைகள் ஆரம்பிக்கப்படுவது வெறும் இயக்கம் கிடையாது, அது உங்களின் வளர்ச்சி சிந்தனை சார்ந்த ஒரு இயக்கம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. வெறும் அடையாளத்திற்காக இந்த இயக்கம் இல்லை. முக்கியமாக பெண்கள், பெரும்பாலான மாணவர்களும், இல்லத்தரசிகளும், பணியில் இருப்பவர்களும், அரசாங்க பணியில் இருப்பவர்களும், மருத்துவர்களும் மற்ற அனைத்து பணிகளிலும் மேலோங்கி அதிக எண்ணிக்கையில் பணிபுரிகின்ற இந்த காலகட்டத்தில் எதையும் அறிவியல் பூர்வமாக அணுக வேண்டும் என்றால் அறிவியலை புரிந்து கொண்டால் மட்டுமே அது சாத்தியம். அப்படி அறிவியல் அன்றாட வாழ்க்கையில் எந்தெந்த இடங்களில் கலந்துள்ளது, நம் பழக்க வழக்கங்களை எப்படி செம்மைப்படுத்தியுள்ளது, தேவையற்ற பழக்கங்கள் எவை, தேவையான பழக்கங்கள் எவை, எதை முன்னெடுத்து செல்ல வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு எதை கடத்துகின்றோம் என்பதை மனதில் கொள்ள அறிவியல் இயக்கம் மிகப்பெரிய பங்கை ஆற்றிக் கொண்டிருக்கின்றது. இதில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் தனிப்பட்ட ஒவ்வொரு குழந்தைகளும் உங்கள் அறிவியல் சிந்தனையை மேம்படுத்திக் கொள்ள முடியும். ஒவ்வொரு தனி மனிதரும் அறிவியலின் துணையோடு சிந்திப்பதும் செயலாற்றுவதும் உங்களை அடுத்து வருகின்றவர்களையும் உங்களை பின்தொடர்வர்களையும் மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த இயக்கத்தின் குறிக்கோள். அன்றாட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சமூகத்திலும் நாம் பின்பற்றுகின்ற பழக்க வழக்கங்கள்
பழமைன்னு ஒன்று இருக்கு. அந்த பழமையில் இருக்கின்ற தேவையற்ற மூட நம்பிக்கை உள்ள பழக்க வழக்கங்களை தவிர்த்து தெளிவான சிந்தனையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும் என்றால் அறிவியல் சிந்தனை மிக மிக அவசியம். இப்ப நிறைய சொன்னாங்க, இந்த மதுவிலக்கு பற்றி சொன்னாங்க. 1921 பெரியார் ஆரம்பிச்ச கல்லுக்கடை போராட்டம் ஒத்துழைமையத்தின் ஒரு பகுதியாக பெரியார் இதை தொடங்கி வச்சார் தமிழ்நாட்டுல. அறிவியலுக்கும் அதையும் ஒரு அஜெண்டாவா இங்க சொல்லியிருக்காங்க. மதுக்கடைகள், ஒரு பள்ளி அருகில் உள்ள மதுக்கடைகள் கூடுதல் பூரண மதுவிலக்கு வந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும். இன்று பல குடும்பங்களின் துன்பங்களுக்கு காரணமாக இருப்பது இது போன்ற வழக்கங்கள் தான். அரசாங்கங்கள் எத்தனையோ நலத்திட்டங்களை வழங்கினாலும் ஒரு பக்கம் இது போன்ற பழக்கங்களால் மொத்தமாக அழிந்து போவது மிகப்பெரிய கேடாக இந்த சமூகத்துக்கு அமைந்திருக்கின்றது. மாணவர்களாக நம்முடைய பங்கும், ஆசிரியர்களாக நம்முடைய பங்கும் இந்த சமுதாயத்தில் செய்ய வேண்டிய பல பணிகள் இதில் அடங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வருங்கால மாணவர்கள் சுய சிந்தனையுடன் வளர அறிவியல் இயக்கத்தை பயன்படுத்திக் கொண்டு உங்களை முழுவதுமாக இதை அர்ப்பணிக்க கேட்டுக்கொண்டு இதை ஏற்பாடு செய்திருக்கின்ற கல்லூரி நிர்வாகத்திற்கும் மாவட்ட அறிவியல் இயக்கத்தின் தலைவர், செயலாளர் மற்றும் உறுப்பினர் அனைவருக்கும் வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அடுத்ததாக நிறைவுரையாற்றுவதற்கு முன்னால் நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்தான் துவக்குரையாற்றுவாரு. நம்முடைய மாவட்ட தலைவர் பேராசிரியர் அமுதா அவர்கள் ஒரு முக்கியமான என்எஸ்எஸ் கேம்ப் பிகே கேபுரத்தில் அந்த கேம்ப் கோஆர்டினேட் பண்ணிருக்காங்க. அதனால இந்த மாநாட்டில் பங்கேற்கல ஒரு நினைவுதான் இங்கதான் இருக்கும். நிறைய யோசனைகள்லாம் வச்சிருந்தாங்க. அற்புதமான ஒரு நிகழ்விலே தன்னுடைய பங்கேற்பு இல்லை என்பது அவர்களுக்கு இந்த நிழற்படம் தான் பார்க்கும்போது இருக்கும். இருந்தாலும் அவருடைய வாழ்த்துக்களோடு இந்த நிகழ்வை நாம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். மாவட்ட தலைவருடைய நல்ல யோசனைகளை ஏற்று வேலூர் ஒன்றியும் டிகேக்களையும் செயற்படும் என்று மாவட்ட தலைவருக்கு நாம் இங்கு உறுதியளித்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக, மாவட்ட அமைப்பின் சார்பாக ஜனார்தன் அவர்கள் சுருக்கமான வாழ்த்துறை, தோக்குவரை, சிறப்புரை எல்லாத்தையும் நிகழ்த்தும்படி உங்கள் சார்பாக இருக்குது. சரியா ஒரு 20 மணித்துறைகளில் இந்த நிகழ்ச்சி முடியும். தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் வேலூர் ஒன்றியத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த மாநாடு அற்புதமான மாநாடாக, வெற்றி பெற்றுள்ள மாநாடாக அமைந்திருக்கின்றது. இந்த கிளையினுடைய தலைவர் முனைவர் பேராசிரியர் கே. தேவி அவர்களுடைய தலைமையிலே செயலாளர் திரு முத்து சிலுப்பன் அவர்களுடைய செயல்பாட்டின் அடிப்படையிலே பொருளாளர் திரு பா. சேகர் அவர்களோடு இணைந்து ஒரு அற்புதமான கலவையாக இந்த ஒன்றிய மாநாடு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போல இந்த கல்லூரியினுடைய தலைவர், செயலாளர் அவர்களுடைய அற்புதமான வழிகாட்டுதலோடு இக்கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களுடைய தலைமையிலே இந்த கல்லூரி கிளை அற்புதமாக செயலாற்றி இருக்கிறது. அதில் முன்னணியாக இருந்து செயலாற்றக்கூடிய பேராசிரியர் டி. சசிகலா அவர்களுடைய குழுவினர் அனைவருமே இணைந்து, இந்த மாணவ செல்வங்களும் இணைந்து இந்த கிளையை மிக சிறப்பாக கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆக இந்த கிளை ஒரு அற்புதமான கிளை. இந்த கிளையினுடைய அந்த செயல்பாடுகளை பார்க்கும்போது அவர் அவ்வளோ பக்கம் தயார் பண்ணியிருக்கார். ஒரு கிளையில அறிக்கை இந்த அளவுக்கு சிறப்பான அறிக்கையாக வழங்கப்பட்டிருக்கிறது, பாராட்டுக்குரிய ஒரு செய்தியாக தெரிவித்து, தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அறிவியல் சிந்தனைகள் மட்டுமல்ல, கணிதத்தையும் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் தமிழ்நாடு அரசும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளிலே இப்பொழுது கடந்த 4 வருடங்களாக வானவில் மன்றம் என்கின்ற ஒரு மன்றம் துவக்கி வைக்கப்பட்டு, அந்த வானவில் மன்றத்தை ஸ்டெம்ப்னு சொல்லுவோம். ஸ்டெம், STEM, சயின்ஸ், இன்ஜினியரிங், டெக்னாலஜி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஆக கணிதமும் எளிதாக கற்போம் என்ற அடிப்படையிலேயே தமிழ்நாடு அரசோடு தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் செய்து கொண்ட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான்
கடந்த 4 வருடங்களாக இந்த வானவில் மன்றம் மிக சிறப்பாக நடந்தது. அதே போல அறிவியல் பழகு என்கின்ற ஒரு நிகழ்வு கடந்த வாரம் வெங்கடேஸ்வரா மேல்நிலைப்பள்ளியிலே நமது மாவட்ட கல்வி அலுவலர் திரு பி செந்தில்குமார் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட அந்த நிகழ்விலும் கணிதம் எப்படியெல்லாம் பின்பற்றப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அறிவியலும் கணிதமும் ஒன்றுதான். நாங்கள் அறிவியலும் கணிதத்தையுமே ஒன்றாக பார்த்துதான் இன்றைக்கு நம்ம செயல்பாடுகளை இந்த 4 ஆண்டுகளாக செய்து வருகின்ற செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்த யூனிசெஃப் நிறுவனமானது இன்று தமிழ்நாடு அரசுடனும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துடனும் இன்னொரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்து இன்றைக்கு முதல் கட்டமாக இந்த மாவட்டத்திலே 30 பள்ளிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு சின்ன சின்ன சயின்ஸ் கிட் வழங்கி மாணவர்கள் எல்லாத்தையும் பார்க்கணுன்ற அடிப்படையில் அதை துவக்கி இருக்கின்றோம். இந்த மாவட்டத்திலே மேலும் 100 பள்ளிகளை தேர்வு செய்து அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அறிவியலும் கணிதமும் எளிதாக சென்று சேர வேண்டும், பயமின்றி படிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அடுத்த ஆண்டு இந்த மாவட்டத்திலே வரக்கூடிய தேர்ச்சி சதவிகிதம் அறிவியலும் கணிதத்திலும் சிறப்பாக அமையும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். எப்படி என்று சொன்னால் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அறிவியலும் கணிதத்தையும் 3 ஆண்டுகள் நாங்கள் பயிற்சி கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு அந்த மாணவர்கள் 9ஆம் வகுப்பு வந்திருக்கிறாங்க. அப்ப 10ஆம் வகுப்பு வரும்பொழுது அந்த மாணவர்களுடைய ஒரு நல்ல தேர்ச்சி விழுக்காட்டையும் நல்ல அறிவியல் பூர்வமான ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் அந்த மாணவர்கள் படைப்பார்கள் என்ற ஒரு வெளிப்பாடு அடுத்த வருஷம் தெரியும் நான் நம்புறேன். அது மட்டுமல்ல, தேர்ச்சி விழுக்காடு என்பது ஒரு அளவுகோல் தானே தவிர தேர்ச்சி விழுக்காடு என்பது அடிப்படை அல்ல. ஏதோ நம்ம அரசும் மற்ற பகுதியில் இருக்கிறவரும் தேர்ச்சி விழுக்காடு என்பதை ஒரு புள்ளியாக வைத்திருக்கிறார்களே தவிர தேர்ச்சி பெற்றவர்களால் வெற்றியாளர்கள் அல்ல, தோல்வி அற்றவர்கள் எல்லாம் தோல்வியாளர்களும் அல்ல என்பதுதான் அடிப்படை வரலாறு என்பதை தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் எடுத்துச் சொல்லி வருகிறது என்ற அடிப்படையில் இந்த மாநாடு வெல்லட்டும் வெல்லட்டும் என்று கூறி இங்கே புதிய நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து இந்த மாநாடு வெற்றி பெற தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தோடு இணைந்து துளிர் வினாடி வினா போட்டிகளையும் துளிர் ஜந்தர் மந்தர் போட்டிகளையும் அதே போல துளிர் திறனறிதல் போட்டிகளையும் குழந்தைகள் அறிவியல் மாநாட்டு என இந்த ஆண்டு நமது மாவட்டத்தில் 2 குழுக்கள் குழந்தைகள் அறிவியல் மாநாட்டில் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் குறிப்பாக திரு எம்கேஎம் மேல்நிலைப் பள்ளியினுடைய மதன காமராஜன் தலைமையிலான குழுவும் காட்பாடி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில ராமு தலைமையிலான குழுவும் மாநில போட்டிக்கு தேர்வு பெற்று இன்றைக்கு தண்ணீரினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் அதை எவ்வாறு மேலாண்மை செய்ய வேண்டும் என்பதையும் பயிற்சி எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வழிகாட்டியாக தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் செயல்பாட்டிருக்கிறது. இளம் விஞ்ஞானிகளை உருவாக்க வேண்டும், இந்த நாடு விஞ்ஞானிகளால் நிறைந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த செயல்பாடுகள் செயலாற்றி வருகின்றது. இந்த செயல்பாடுகளை தொடர்வதற்கு அற்புதமான ஒத்துழைப்பை நல்கி வருகின்ற இந்த கல்லூரியினுடைய நிர்வாகத்துக்கும் நமது ஆசிரியர் பெருமக்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்வு மிக சிறப்பாக அமைவதற்கு அற்புதமாக செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற குறிப்பாக முத்து சிலுப்பர், பேராசிரியர் தேவி, திரு சேகர் அந்த குழுவின் நிறைவாக நிறைவு பேருரை வழங்க வருகிறார். மகிழ்ச்சி அடைகின்றேன். புதிய நிர்வாகிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவியல் இயக்கம் என்பது உலகளாவிய இயக்கம். உலக அளவுல பிஎஸ்எம் பீப்புள்ஸ் சயின்ஸ் மூவ்மெண்ட் என்கின்ற பெயர்ல உலக அளவுல இயங்கக்கூடிய ஒரு பகுதியாக நாம் இருக்கிறோம். கோடிக்கணக்கான மக்கள் இந்த சமூகத்தின் மீது நாம் கடைசி 5 மணி புரிகிறேன். ஒன்றிய கிளை சாப்பாடு இருக்கு, அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அந்த 5 மினிட்ஸ். வேலூர் ஒன்றியத்திற்கான நிர்வாகிகள் ஏற்கனவே நம்முடைய டிகேஎம் கல்லூரியுடைய நிர்வாகிகள் ஏற்கனவே இப்போ போட்டிருக்காங்க. அழைப்புகளை போட்டிருந்தா நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்கள் தலைவராக இருக்காங்க, பேராசிரியர் சசிகலா அவர்கள் துணைத் தலைவராக இருக்காங்க,
செயலாளராக முனைவர் வி மேகா தலைமை, இணை செயலாளர்களாக பேராசிரியர் வி பிரபா, இதே போன்று பேராசிரியர் ஏ வித்யா, பொருளாளராக முனைவர் எல் உமா மகேஸ்வர் இருக்கிறாங்க. இது தவிர்த்து நம்முடைய மாணவர்களுடைய ஒருங்கிணைப்பாளர்களாக 3 பேர் இருக்கிறாங்க. அர்ச்சனா தேவி, பிரியதர்ஷினி, நதியா பட்டேல். இதுதான் டிகேஎம் கிளைக்கான நிர்வாக அமைப்பு இருக்கிறது. இது தவிர்த்து அகாடமிக்கா அவங்க பேராசிரியர்கள் மாணவர்கள் உள்ளாட்டுகிறோம். வேலூர் ஒன்றியத்தினுடைய நிர்வாகிகள் என்ற முறையில நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து நம்முடைய டிகேஎம் கல்லூரியுடைய துணைத் தலைவர் பேராசிரியர் சசிகலாவுடன் கலந்து ஆலோசித்து இந்த ஒரு நிர்வாக ப்ரொபோசல் இருக்கு. இது செயல்பாடுகளை முன்னேற்றி செல்வதற்கான ஒரு செயல்பாட்டு குழு தான். இதுல இந்த பணியை தொய்வில்லாமல் அடுத்த நிலைக்கு கொண்டு போனோம் அப்படிங்கிறது தான் அந்த ஏற்பாடு. அந்த அடிப்படையில் ஏற்கனவே இருந்த நிர்வாகிகள் சில பேர் மாற்றம் செய்து புதிய நிர்வாகிகள் உள்ளடக்கின்றோம். இது முன்மொழிகிற அதுக்கப்புறம் சேஞ்சஸ் ஏதாச்சும் இருந்தா தரவுகளை எழுப்பிட்டு நாம நன்றி உரை நியமிப்போம். தலைவராக முனைவர் கா தேவி அவர்கள் தொடர்ச்சியாக செயல்பட வேண்டும் என்று இந்த நிர்வாகத்திற்கு முன்னது. துணைத் தலைவராக புதிதாக டிகேஎம் கல்லூரியிலிருந்து நாம கடன் கேட்டோம். பேராசிரியர் சசிகலா அவர்கள் முதல்வர் மனமோடு ஒரு பேராசிரியர்கள் நமக்கு அளித்திருக்கிறார்கள். முனைவர் கிருத்திகா அவர்களை துணைத் தலைவராக நாம் நிர்வாகத்தில் இன்னொரு துணைத் தலைவராக உங்களுக்கு எவ்வளவு நாள் பணி இருக்குன்னு தெரியல, இருந்தாலும் ஆசிரியர் பணியோடு செய்து கொண்டு ஒரு சேலஞ்சா இந்த இயக்கத்தை நடத்தி செல்வதற்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும். அறிவியல் இயக்கத்துடைய முடிவு என்ன, 50% மகளிர் சேர்க்கணும். அதற்கான முயற்சிகளில் நம்ம சயின்ஸ் போறோம். சயின்ஸ் போற முன்மாதிரியா இருந்தால் தான் மற்ற அமைப்பு முன்மாதிரியா. அந்த அடிப்படையில் இன்னொரு துணைத் தலைவராக தலைமை ஆசிரியர் ஸ்னேகலதா அவர்களை ஒரு துணைத் தலைவராக இருக்கிறோம். அடுத்ததாக ஏற்கனவே செயலாளராக இருந்த முத்து திருப்பன் அவர்கள் ஒரு துணைத் தலைவராக இடம் மாறுவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக துணைத் தலைவராக நம்முடைய ஏற்கனவே இருக்கிறார் அறிவுடி சந்திர அவர்கள். இந்த மாநகரத்துடைய பல்வேறு பணிகளுக்கு ரோட்டரி லைன்ஸ் பல்வேறு அமைப்புகளோடு தொடர்ந்து ஈடுபடக்கூடிய தொடர் அறிவுடி சந்திர அவர்களும் ஒரு துணைத் தலைவர். இப்படி 4 துணைத் தலைவர் இந்த நிர்வாக குழு. செயலாளராக ஏற்கனவே கருத்தாளர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து போயின்னு இருக்கிறார். அவர் ஏற்கனவே மாவட்ட செயலர் எல்லா வேலையும் பார்த்தார். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பறந்து தெரிந்த மாவட்டத்திற்கான கான்ட்ரிபியூஷன் செய்ய வேண்டும் இருக்குது. அந்த அடிப்படையில் நான் என்னுடைய பொறுப்பிலிருந்து விலகிக் கொண்டு தோழர் பி ராஜேந்திரன் கருத்தாளர் அவர்களை ஒன்றிய செயலாளராகவும் அவருக்கு துணையாக இணை செயலாளராக ஆசிரியர் ஜெயந்தி